ரீரிலீஸ் பண்றது வந்து கூடாதுன்னு சொல்றதுக்கு நாம யாரு? ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்பயுமே சக்சஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு பர்சன்டேஜ் தான். இந்த செகண்ட் வீக் ரத்னம் வந்து நிறைய தேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் சான்ஸ் இருக்கு இல்லையா? படம் நல்லா இருக்குன்னு டாக்குன்னு வந்ததுன்னா அது வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்கு. சரி, அது எப்பவுமே எந்த படமா இருந்தாலும் பிரச்சனைகள் வந்துதான் அப்புறம் ரிலீஸ் ஆகும். அது வந்து அதுக்காக ரீரிலீஸ் பண்ணதுனால தான் வருது அப்படின்னா, ரீரிலீஸ் பண்றது வந்து கூடாதுன்னு சொல்றதுக்கு நாம யாரு? இந்த ப்ரொடியூசர் இஷ்டப்படுறாரு, அந்த டைரக்டர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க, இல்லைன்னா அந்த தேட்டர் ஓனர்ஸ் வந்து வாங்குறாங்க போடுறாங்க. அந்த வியாபாரம் தானே அது. அந்த வியாபாரத்துல நம்மளுக்கு முன்னாடி நிக்கணும்னா நம்ம படம் நல்லா இருந்தா கண்டிப்பா நம்ம படம் இன்னும் தேட்டர்ஸ் ஜாஸ்தி. இந்த செகண்ட் வீக் ரத்னம் வந்து நிறைய தேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் சான்சஸ் இருக்கு இல்லையா? படம் நல்லா இருக்குன்னு டாக்குன்னு வந்ததுன்னா அது வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்கு. அவ்வளவுதான். அது வந்து ஏன்னா பார்த்த படத்தையே ரொம்ப ரொம்ப நாள் இருக்காது, ஒரு வாரம் 2 வாரம் தான் போகும். பட் இப்போ ரத்னம்லாம் நல்லா இருந்ததுன்னா அந்த மாதிரி கலெக்ட் பண்ண போகுது உங்களுக்கு. ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்பயுமே சக்சஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு பர்சன்டேஜ் தான். எல்லாருமே இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில நீங்க யாரு விஜய் பத்தி பேசுறீங்களா, அஜித்தை பத்தி பேசுறீங்களா, ரஜினி சார், கமல் சார், யாரை பத்தி பேசினாலும் அவங்க எல்லாம் ஸ்மால் பட்ஜெட் பிலிம்ல நடிச்சு அது ஹிட் ஆனதுனால தானே வந்திருக்காங்க. ஸோ இவ்வளவு வெற்றி படங்களும் வெற்றி டைரக்டர்ஸும் வெற்றி ஹீரோஸும் வெற்றி ப்ரொடியூசர்ஸும் வந்திருக்காங்கன்னா எல்லாமே சின்ன பட்ஜெட்ல ஹிட் ஆகி தான் வந்திருக்காங்க. எடுத்த உடனே அவங்க 500 கோடியில படம் யாருமே பண்ண முடியாது. அப்படி பண்ண ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, அது வேற விஷயம். அதெல்லாம் ஹிட் ஆகாது. ஹிட் ஆகுறதெல்லாம் எப்பவுமே சின்ன படங்கள் தான். என்னுடைய புரியாத புதிர் சேரன் மண்ணின் ஹிட் ஆனதுனாலதான் என்ன ஒரு டைரக்டர் அங்கீகரிச்சு என்ன மக்கள் இங்க உட்கார வச்சிருக்காங்க. எப்பவுமே ஹிட் ஆகும். அது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு. இன்னைக்கு வந்து சினிமா வந்து ஓடிடி நம்பி ரொம்ப இருந்தோம். இப்போ ஓடிடில எல்லாம் ஓடிடி சேட்டலைட் எல்லாம் விலை கொஞ்சம் கம்மியா கேட்கறாங்க. அதுதான் ஏன்னு புரியல. அதனால கொஞ்சம் டல்லா இருக்கு. வரலாறு நான் டைரக்ட் தான் பண்ணிருக்கேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணலையே. இல்ல அது ஏம் ரத்தனம் தானே அவரு, நீங்க கேளுங்க. எனக்கு வந்தா சந்தோஷம் தானே. என் படம் வருது, மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது, தியேட்டர்ல கூட்டம் வருதுன்னா சந்தோஷம் தானே. அதை போய் ஆனா நான் போய் ஏம் ரத்தனுக்கு ஃபோன் பண்ணி சார் எப்ப ரிலீஸ் பண்றீங்க கேட்க மாட்டேன். நான் யாருக்கிட்டயுமே நான் போய் வாய்ப்பு கேட்க மாட்டேன், போய் இருக்கேன் கேட்டது கிடையாது. அதுவா வரும், அமையும், அப்பதான் செய்வேன். நான் போய் எல்லாருக்கிட்டையும் வாய்ப்பு கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கும். அதனால நான் கேட்டதில்லை. என்ன வாய்ப்பு வந்தாலும் அது எனக்கு கரெக்டா சரியா பட்டதுக்கு நான் செய்ய போறேன். படையப்பாடு ரீரிலீஸ் பண்ணல. அது நான் ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான். அவங்க தானே பண்ணணும். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன் ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. அது வந்து அவங்க இஷ்டம். ஒரு ப்ரொடியூசர், அதாவது அந்த ரைட்ஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்க டிசைட் பண்ண வேண்டிய மேட்டர் தான் அது பட ரீரிலீஸ் எல்லாம். அதான் நான் சொல்றேன், தெனாலி ஒன்று தான் எங்கிட்ட ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நான் ப்ரொடியூசரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு வந்துருச்சு அந்த ரைட்ஸ் எல்லாம். ஸோ நான் வந்து எனக்கு அது வந்து நான் கரெக்டாக அது வந்து மறுபடியும் டிஐ பண்ணி நிறைய 5.1 இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பக்கம் ஆனதுக்கப்புறம் தான் நான் ரீரிலீஸ் பண்ணுவேன். நடிகர் விஷால் வந்து ஒரு குற்றச்சாட்டு திரைப்படம் வந்து வெளியிடுறது. நடிகர் விஷால் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. நடிகர் விஷால் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. இந்த மாதிரி திரைப்படம் வெளியிடுவதில் வந்து கட்ட பஞ்சாயத்து அரசியல் நடக்குது. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் அதை பார்க்கலையே. அதை எப்படி பார்க்க முடியும்? ஆனால் நான் இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இல்லை, அந்த காலத்துல இருந்து சில கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. பட் என் படத்துக்கு கட்ட பஞ்சாயத்து இது வரைக்கும் நடந்ததில்லை. நடக்கிற மாதிரி நான் நடந்துக்கிட்டு இல்லை அது மாதிரி. ஏன்னா நான் வந்து எல்லாருமே அந்த பட்ஜெட்டுக்குள்ள நான் முடிச்சு இது பண்றேன். ஸோ இப்போ வந்தது பத்மம்ன்ற ரெஸ்டாரண்ட்டுக்காக. ஸோ செஃப் பேசுவார்.